போட்டர் 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 மோட்ரு இல்லை நான் போட்டர். நான் கைட்டு வரேன். நான் இங்கே கூட வச்சுட்டு போயிடுறேன். காலை வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி என்ன கிழமை பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை தான். எப்போயே நம்ம எக்மூர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். எக்மூர், சிந்தார்பேட்டை, பாரிஸு. இன்றைக்கி புதுசாக வில்லிவாக்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏன்னா இன்றைக்கி எங்கள் அம்மாவை இங்கே ரயில்வே ஸ்டேஷனில் விட வந்தேன். அம்மா தங்கச்சி வீட்டுக்கு போகிறதுனால இங்கே விட்டுட்டு அப்படியே வெயிட் பண்ணேன். ஒரு 10 நிமிஷம் கிட்ட வெயிட் பண்ணுக்கிறேன். பார்சல் எதுவுமே போடல. போட்டர் வந்து அவ்வளோ சொல்கிற மாரி அது சின்ன சின்ன ஆர்டராக போட்டுங்க 100ரூபாக்குள்ளே, அதெல்லாம் எடுக்க முடியாது. சரி வெயிட் பண்ணி எதுவும் போடல. ஒரு நல்லா ஆர்டர் போடுறதுக்கோசரம் நான் இந்த பக்கம் ஐசிஎஃப் சைடு போயின்னுக்கிறேன். ஐசிஎஃப் சைடு, அண்ணா நகர் சைடு போயின்னுக்கிறேன். எதுனா ஒரு நல்ல ஆர்டர் போட்டாங்கன்னா நான் கண்டினியூ பண்ணுறேன். காலையிலே ஒரு ஆர்டர் பெரிய ஆர்டராக போட்டாங்க, டபுள் ஸ்டாப் ஆர்டரு, 466 ரூபா. அது நான் என்ன பண்ணிட்டேன், அது ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலை. ஏன்னா எனக்கு ஃபஸ்ட் ஆர்டர் போடல, என்ன பண்ணுறதுன்னு தெரில, எடுத்துட்டேன். ஃபஸ்ட் ஆர்டர் போடலன்னா போட்டாங்க, ஓரளவுக்கு நல்ல ஆர்டராக போடல. அதனால் அந்த ஆர்டர் என்னான்ட்டு பார்க்கல, அப்படியே தூக்கிட்டேன். தூக்கிட்டு பார்த்தா தான் தெரியுது 466 ரூபா டபுள் ஸ்டாப்பு. அது டபுள் ஸ்டாப்பா டபுள் ட்ராப்பான்னு தெரில. இப்போ அந்த ஆர்டர் தான் எடுக்க போகிறேன். இப்போ கரெக்டாக அண்ணா நகரில் இருக்கிறேன். 3 கிலோமீட்டர் காட்டிச்சு. வேஸ்ட் ஆயிட்டு 11 நிமிஷம். லெஃப்ட் சைடில் வந்துட்டேன் மேம். ப்ளூ கலர் கேட்டா? ஆமாம் ஆமாம் ஆமாம், ப்ளூ கலர் கேட் ஒன்று இருக்குது. விவேக், ஆமாம் இருக்குது. சரி போட்டு. ஆமாம் மாக்கம். ம் ம் இல்லை சங்கீதான்னு இருக்கு. ஓகே, அது காசா கிராண்டு. சரி ஓகே, அது பார்த்துக்க. சரிங்க, ஓகே மேம், தேங்க்யூ மேம். ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்தாச்சு, கிளம்பியாச்சு. இந்த நாள் நல்லா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏன்னா 466 ரூபா ஆர்டருங்க காலையிலேயே. ஆனால் டைம் ஆகிடும் இதுக்கு, எப்படியோ 2 ஆர்டரு முடிகிற டைம் ஆகிடும். மணி இது ஃபஸ்ட் ஆர்டரே 11:30 மணி தான் கொடுப்பன்ட்டு போட்டுக்குது. டைம் ஆகும். இப்போ பெட்ரோல் போட மாட்டேன் ஃபஸ்ட் ஆர்டருக்கு. இன்றைக்கி கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும், எனக்கு கிலோமீட்டர் அதிகம். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து போடுத்தேன். சரிங்க, ஃபஸ்ட் ஆர்டரு இந்த ஃபஸ்ட்டு ட்ராப் லொக்கேஷன் போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுங்கள். கரெக்டாக அந்த டென்டல் தான் ஒரு போர்டு போட்டிருக்கு. சரி, இது உங்களுக்கு தான், உங்கள் நம்பர் தான் கொடுத்துருந்தாங்க. இருங்க எங்கேருந்துன்னு நான் சொல்கிறேன். சரண்யா. அரும்பாக்கத்துலேருந்து வருது. போட்டரில் ஓகேவா? அவ்வளோதாங்க, ஃபஸ்ட் ஆர்டர் ஃபஸ்ட்டு ட்ராப்பை கொடுத்தாச்சு. வண்டிக்கு பெட்ரோல் போடணும். நெக்ஸ்ட்டு இதை பார்த்துட்டு எத்தனை கிலோமீட்டர்? 11 கிலோமீட்டர் தாங்க. அவ்வளோதாங்க, கிட்ட தாங்க. அவ்வளோதாங்க, ஃபஸ்ட்டு ஆர்டரில் ஃபஸ்ட் ட்ராப் லொக்கேஷன் கொடுத்தாச்சு. செகண்ட் ட்ராப் வந்து 11 கிலோமீட்ரு. மொத்தம் எத்தனை கிலோமீட்டர்னால் பிக்கப்பு வேணாம், பிக்கப் சொல்ல வேணாம். அது எப்பவுமே அது காசெல்லாம் கொடுக்கலனால நம்ம அது கணக்குலேயே வராது.
இதில் பெட்ரோல் போடும். அதோ பாருங்க வண்டி முக்குதுங்க. பெட்ரோல் பங்க் எங்கே இருக்குது பாருங்க, அதோ இருக்கு. எப்பவுமே வண்டி கை விடாது, கரெக்டாக பெட்ரோல் பங்காக பார்த்து தான் முக்கும். இப்போ போயிட்டு இப்போ முக்காது, ஏன்னா வண்டி சைடாக வலிச்சல லைட்டாக, அதனால் முக்கும். பெட்ரோல் இல்லைன்னு இப்போ என்கிட்ட போயிட்டு அதில் போய் பெட்ரோல் போட்டுன்னு அங்கே கிளம்ப வேண்டிதான். வேங்கை வாசலா 220ண்ணா. 220 ஆமாம். பெட்ரோல் ஓடுது, அது காலு அதான் 220 போட்டாச்சு. எனக்கு எப்படி போகுதுன்னு தெரில. எனக்கு கொஞ்சம் வண்டி நல்லா தான் ஓடிச்சு. நேற்று மாரி இன்னைக்கு கம்மியமாக அமையாதுல்ல, டெய்லியும் அப்படி அமையாது. நேற்று எல்லாமே டபுள் ஆர்டரு. லாஸ்ட்டு ட்ராப்பு சொதுப்பிச்சு போட்ட 6382 8244 0148 போட்டர் ஏ பிளாக்கு 1404 04 14 ஃப்ளோருங்க இருக்குதுலேயே கடைசி ஃப்ளோர். ஃபோன் பண்ணாரா? சரிங்கம்மா சரிங்கம்மா ஓகே. ம் பாருங்க வியூவா, சரியான வியூ, வேறு லெவல் வியூ. சரிங்க போவோம், வேறு என்ன ஆர்டர் பண்ணணும். மற்ற ஆர்டர் மாங்காடு தாங்க போட்டுக்கிறோம், எடுக்கணும். கிலோமீட்ரு பிக்கப் கிலோமீட்ரு கொஞ்சம் லாங்காக போடுறான்னு, அதுதான் பிடிக்க மாட்டுது. போயிட்டு என்ன நிழலில் போய்ட்டு நிற்போம். சுடுது, பேக்கு சுடுது. ஃபஸ்ட்டு ஆர்டருக்கு 466க்கு 355 ரூபா கொடுத்தாங்க. எத்தனை கிலோமீட்ரு ஓட்டணும்? 15 1 11 26 கிலோமீட்டருக்கு 355 ரூபான்றது ஓகே தான். இது எக்ஸ்ட்ரா ஒரு 90 ரூபா கிட்ட வந்துக்குது. ஆர்டர் வேறு போட்டுனேங்கிறானுங்க. கொஞ்சம் பிக்கப் லொக்கேஷன் தான் கொஞ்சம் லாங்காக இருக்குது, அதனால் எடுக்க வேணாம். பங்ககிராம் பார்த்தீங்கன்னா வேங்கை வாசல். நான் இது வேங்கை வாசல் தெரியாமல் வாடி வாசல் நினச்சின்னு சொல்லணும் வரேன். அதாங்க இங்கேருந்து ஒரு ஆர்டர் போட்டுக்கிறாங்க வடபழனிக்கு. சரி எடுத்துருவோம்னு எடுத்துட்டேன். டைம் ஆகினே இருக்குது, சரி எடுக்காமல் விட்டோன்னா லேட் ஆகிடும். சரி அதான் பார்த்தேன், தூக்கிட்டேன். வடபழனிக்கு தான் ஆர்டரு. ஒரு 200 சில்லறை எவ்வளோ வந்துச்சு. சரி தூக்கு. போட்டரில் தான் போட்டாங்க. 73. அதுக்கு எவ்வளோ எடுப்பான்னு தெரியலையா. எக்ஸ்ட்ரா காசுலாம் கிடையாது இதுக்கு. போட்டர் மோட்ரு இல்லைண்ணா, போட்டர். ஹலோ மேம், லொக்கேஷன் வந்துட்டேன் மேம். அது இங்கே எங்கே ஹார்ட்வேர்ஸ் கடைன்னு இருக்குது, அதுக்கு மேலேயா? அவ்வளோ, நன்றி. பேமெண்ட் யார் மேம்? சாரி. அதாங்க இப்போ ட்ரிபிளிகனும் ஒரு ஆர்டர் போட்டுக்கிறாங்க பார்சலு. அது எடுத்துக்கலாம், ஏன்னா எங்கள் டைம் கொஞ்சம் சேவ் ஆகும். அவன் எத்தனை கேட்க மாட்டானுங்க ஏன் எதுக்குன்ட்டு. பார்ப்போம். இது ஸ்ட்ரெயிட்டாக ட்ரிபிளிகன் போயிடுச்சுன்னா கஷ்டம். அப்படி போய்ட்டு இப்படி போனோம்னா அதுவும் கஷ்டம். என்ன பண்ணுறது? பரவாயில்ல எடுத்துடலாம்.
அங்கே போய்ட்டு ட்ரிப்ளிகன் மாற்றிப்போம். நான் கைட்டு வரேன். நான் இங்கேயே கூட வச்சுட்டு போயிடுறேன். எடுத்தாச்சு பிக்கப்பு. ஏன்னா அது ஒரு டாக்குமெண்ட் தான். சரி மழையில் நனையாமல் எடுத்துன்னு போக சொன்னாங்க. அதனால் அந்த பழைய ஃபஸ்ட்டு அந்த ஜுவல்லரி டப்பாலே வச்சுக்கிறேன். அது உங்ககிட்ட காட்ட முடியாது. ஏன்னா அது டாக்குமெண்ட்டு அது அது அழகாக இப்படி தொங்க விட்டேன் சைடில். இல்லை இந்த பாட்ஸே தூக்கி வச்சிடலாம். இங்கே ஒன்றும் பெருசு இல்லை. எனக்கு கிச்சன் கொட்டிச்சுன்னா வச்சுட்டேன். ஏன்னா இது ஏதோ ப்ரைடல் ஜுவல்லரி வேறு, நம்ம எடுத்து ஃப்ரண்ட்டில் வச்சுப்போம். ஒன்றும் பிரச்சனை. இந்த டாக்குமெண்ட் தான் தெரியுதா? இந்த டாக்குமெண்ட் தான். சரி கொடுத்தாங்க. இந்த ஆர்டருக்கு எப்படியோ ரேப்பிடோக்கு 391 ரூபா கொடுத்தானுங்க. எப்படியோ அவங்க 91 ரூபா தான் கூட 300 ரூபாங்க இந்த ஆர்டருக்கு. எனக்கு அதில் ஒரு 200 எப்படியோ வந்துடும். 800 ரூபா கிட்ட வரோன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அங்கே போய்ட்டு நான் ட்ராப் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுறேண்ணா. ஹலோ, போர்ட்டர்லேருந்து கால் பண்ணுறேன் மேம். அது கரெக்டாக அந்த ஐஃபை புட்டிக் ஹோட்டல்னு இருக்குது, போட்டிக் ஹோட்டல்னு இருக்குது. அங்கே தான் இருக்கிறேன். ஆமாம், நான் கீழே நிற்கிறேன். ரிசப்ஷனால தான். வந்துச்சு. தேங்க்யூ. ஒரு ஆர்டர் போட்டாங்கன்னா இதுக்கு போட்டாங்கன்னா திரும்பவும் அது என்னது ட்ரிப்ளிகன். கொஞ்ச நேரம் இப்படின்னு பார்ப்போம். அவன் ஃபோன் பண்ணல. கேட்டால் மழை பெஞ்சிச்சு. இன்னும் மழை பெஞ்சிச்சு, கொஞ்சம் தூரம் நின்று இருந்தேண்ணா அப்படின்னு. இல்லை நான் சொல்கிறேன். சரிங்க, 2வது ஆர்டர் கொடுத்தாச்சு. ஆர்டர் போட்டாங்க. அப்படியே பெச நகர் இருக்குது. ட்ரிப்ளிகன் கொடுத்துட்டு அப்படியே பெச நகர் போய்டும். இது போர்ட்டரில் தான் போட்டுக்கிறாங்க. சரி எடுத்துட்டேன். போகிற வழியில் தான் நான் போட பார்க்கலாம். அப்படியே பெச நகர் போயிடலாம். ட்ரிப்ளிகன் கொடுத்துட்டு பெச நகர் போயிடலாம். இது 2ஆண்ணா? பரவாயில்லண்ணா. பரவாயில்ல, வேறு ஆர்டர் இருக்குது அதனால. ஃபோன் வந்துச்சு. இதுக்குமே தான் நான் போனோண்ணா. அதெல்லாம் இது என்கிட்ட இருக்கும் ஃப்ரண்ட்டில். நன்றிண்ணா. ஆமாண்ணா. $2.35 கொடுப்பேண்ணா. பரவாயில்ல, 2.35 கொடுத்தா அது எப்போ கொடுப்பேன்ட்டு பார்த்துக்கணும். அதையும் சரிங்க. பார்த்தீங்களா, இந்த ஆர்டர் எடுத்தாச்சு. இது 4வது ஆர்டருன்னு நினைக்கிறேன். ஆமாம், 4வது ஆர்டரு. 3வது ஆர்டர் கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும். அவர் நான் நினச்சேன் அவர் ஒரே 2 டாக்குமெண்ட்டு கொடுத்தாரு. அது மட்டும் தான் நான் நினச்சேன். 3வது ட்ராப் லொக்கேஷனும் வந்துட்டாங்க. இங்கே தான் எங்கேயோ கஸ்டமரை கால் பண்ணு. இப்போ ட்ரிப்ளிகனில் தான் இருக்கும். ஓடிபி யார் சொல்லுவா? ஓகே. சரி, ஓகே. பார்த்து எவ்வளோ கொடுக்குறாங்க மட்டும் பார்ப்போம். $321 ஒருத்தர் தாங்க. 391 ரூபாய்க்கு அது வரைக்கும் வச்சிட்டோம். வர்றா. அடுத்த ஆர்டரும் இருக்குது இல்லை, 4வது ஆர்டர். அது வேறு கொடுக்கணும். ஹலோ அண்ணா, அது கொடுத்தாச்சுண்ணா. அவங்க எடுத்துட்டாங்க. அஜித் கர்ணான்னு இருக்கா நேமு? நிற்கிற மாரி இருக்கும்.
நான் தான் அல்ல ஆமாம் ஆயின்னு அனுப்பிச்சிக்கிறீங்க வி போன் டெக்குன்ட்டு. சரிங்கண்ணா ஓகேண்ணா. அவ்வளோதாங்க 3 ஆர்ட்ரு. 4வது ஆர்ட்ரு. டைமை பார்த்தீங்கன்னா இப்போயும் நான் 2:42. இது இன்னொரு ஆர்ட்ரு வேறு இருக்குதுல்ல ரேப்பிடோவில், அதை வேறு கொடுக்கணும்ல. ரேப்பிடோவில் ஃபோட்டோவில் தாங்க போல். இன்னொன்று கூட தோணி இருக்குதுங்க. நம்ம சேனலுக்கு 500 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்கன்னா ஒரு கேமாக இது ஒரு அன்ட்டா அதுமாரி ஏதோ ஒன்று ஒரு சேலஞ்சில் இது சப்ஸ்கிரைபருக்கு கிஃப்ட்டு மாரி. கிஃப்ட்டில் அது ஒரு டீ குடிக்கிறதுக்கோ எதுக்கோ உதவும். இப்போது நான் ஒரு லொக்கேஷன் டெலிவரி போகிறேன்ல, அந்தமாரி நான் ஒரு வீடியோ ஃபுல்லாக எடுத்துருவேன். இந்த என்கிட்ட இப்போ ஒரு 1000 அமௌண்ட் இருக்குதுன்னா அந்த 1000 அமௌண்ட்டை 100 10 100 ஆக்கிட்டு நான் எந்தெந்த லொக்கேஷனில் போகிறேனோ அந்தந்த லொக்கேஷனில் இதை வச்சுக்கிறேன்ட்டு உங்களுக்கு வீடியோவிலே சொல்லிவிடுவேன். யார் யார் ஃபஸ்ட்டு எடுக்கிறீங்களோ அவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், எடுத்தீங்களான்னு தெரியும். முடிஞ்சால் எனக்கு ஒரு வீடியோ எடுத்து கூட சென்ட் பண்ணுங்கள், ரொம்ப நன்றியாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யாரா 100 வந்து அந்த காசு எடுப்பாங்க, பெட்ரோலுக்கு 100 ஆகிடும்ட்டுலாம் சில பேர் கேட்பீங்க. ஆனால் நம்ம வீடியோ பார்க்குறவங்க அதிக பேர் டெலிவரி பண்ணுறவங்க தான் அவங்க, ஏன்னா சுற்றின்னு தான் இருப்பாங்க. அது சுற்றின்னு இருக்கும்போது என்ன ஆர்டர் போட்டால் அவங்களும் இந்த பக்கம் நம்ம வீடியோவில் காட்டுற பக்கம் வந்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கங்க, உங்களுக்கு புரியுதுல்ல. ஏன்னா நம்ம பார்சல் தான் எடுத்து நம்ம சுற்றின்னு இருக்கிறோம், புரியுதா. அந்தமாரி யாருன்னா நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க நம்ம வீடியோ அந்த 100 யாருன்னா எங்கேயாவது இது பண்ணி வச்சுருப்பேன். நீங்கள் போய்ட்டு கண்டுபிடிச்சி யார் ஃபஸ்ட் எடுக்கிறீங்களோ அவங்களுக்கு அந்த 100. இது கொஞ்சம் புதுசாக இருக்குது, இது யாரும் பண்ணல. யூடியூப் நம்மளுமே இப்போ இந்த பைக் விலாக் மாரி எடுக்கிறாங்கள அவங்கள யாரும் பண்ணல. இதுக்கு முன்னாடி அந்த ட்ரெஸ்ஸு கடைங்க அவங்களாம் பண்ணியிருந்தாங்க, இப்போ அவங்களும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சரி நான் புதுசாக ஏதோ ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போம், ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுறோம். இதில் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம இதேமாரி ரெகுலராக ட்ரை பண்ணுவோம். வீக்லியா இல்லை முடிஞ்சளவுக்கு வீக்லி இல்லைன்னா மந்த்லி ஒரு வாட்டிக்காவது பண்ணுறேன். ஏன்னா இது ஏதோ ஒரு சும்மா டெய்லியும் ஒரே இதுமாரி பண்ணுறதுக்கு புதுசாக ஒன்று ட்ரை பண்ணுற மாரி இருக்கும்ல, அதனால் பட்டினம் பார்க்க வந்துட்டோங்க. நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் ஓகே சொன்னால் தான் நான் பண்ணுவேன். ஏன்னா இது புதுசாக நான் ஏதோ யோசித்தேன், புதுசாக யோசிக்கல, இது இந்தமாரி இதில் நான் தான் யோசித்தேன். ஆனால் 100 தான், ஏன்னா ஒரு 1000 தான் நம்ம ஏற்கனவே நம்ம கஷ்டப்பட்டு ஓட்டுறோம். இந்த ஒரு 1000 தான் நம்மளால் 100 பிரித்து வைக்க முடியும். ஒரு 200 வச்சா 5 இது அது கூட பண்ணலாம், 200 கூட ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு 100 எப்படி ரெஸ்பான்ஸ் வருது பார்த்துட்டு அதுக்கடுத்தது 200 ட்ரை பண்ணுறேன். தூக்கிப்பீங்களா? நான் தூக்கிட்டேன். இல்லை நீங்கள் எடுத்துப்பீங்களா? இல்லை நான் நீங்கள் இல்லை இது நான் வண்டி சாய்க்கிறேன், இதை மட்டும் பிடிச்சிக்குங்க. பரவாயில்ல. அவ்வளோதாங்க, இது கொடுத்தாச்சு 203. போன வாட்டி என்கிட்ட அந்த ஆரஞ்சு இருந்துச்சு, அதான் அறுந்து போயிடுச்சு. சரிங்க, நெக்ஸ்ட் ஆர்டர் என்ன போட்டாங்கன்னா கண்டினியூ பண்ணுறேன். 4வது ஆர்டரும் கொடுத்தாச்சு, 5வது ஆர்டர் என்ன போட்டாங்கன்னா கண்டினியூ பண்ணுறேன். போய்ட்டு அங்கே போய்ட்டு ரோட்டு முனையில் போய்ட்டு நிற்போம். எங்கே 5வது ஆர்டரும் போட்டாங்க, இங்கேருந்து முகப்பேர் தாங்க போட்டுக்கிறாங்க. அடையாளம் வந்து 294 எவ்வளோ காட்டுச்சு. சரி எடுத்துட்டேன், ஆனால் 3 கிலோமீட்டர் பிக்கப்பு. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது எல்லாமே எடுத்துட்டேன். இப்போ நாளைக்கு லீவ் தான், இன்றைக்கி கொஞ்சம் இதுவாக கூட ஓட்டிக்கலாம். 5 ஆர்டரில் இன்றைக்கி எடுத்துருவோங்க ஃபுல்லாக, எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இந்த ஆர்டர் மட்டும் கேன்சல் ஆகாமல் இருந்தால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். போட்டார் முகப்பேர் பேசணுமா உங்ககிட்ட? ஸ்பீக்கரில் இருக்குது, புரியல. சரி இல்லை ஆலன் சோலின்னு தான் போட்டுருக்கு. ஆமாம்
ஆமாம், இதே பிரான்ச் உங்கள் பிரான்ச் இருக்குல்ல அங்கே தான். அவ்வளோங்க, 5வது ஆர்டர் எடுத்தாச்சு. தாங்க இது கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்குது, 2 ஹவர்கிட்ட எடுக்கிற மாதிரி இருக்குது. சரிங்க, பார்ப்போம். 5வது ட்ராப் லொக்கேஷனும் வந்தாச்சுங்க. 294ண்ணா. க்ளோஸ் பண்ணிக்கிட்டா? நம்பர் சொல்கிறேன், ஏன்னா இப்போ டச் ஒர்க் ஆகாது, வேறு ஆர்டர் போடுறாங்க. சொல்ல அஜித் கருணான்னு வரும். 294ண்ணா. நன்றிண்ணா. அவ்வளோங்க, இந்த ஆர்டர் முடிச்சாச்சு. ரெஸ்ட்டு ஆர்டர் கிடையாது, ரெஸ்ட்டு தான். இப்போ ஒரு இடத்துக்கு போனோம், அதனால் இது பண்ணிட்டேன். 300 போட்டாங்க இந்த ஆர்டருக்கு. டோட்டல் யார் நீங்கள் பார்த்துடலாமா? கால்குலேட்டர் எடுத்தாச்சு. என்னடா அதுக்குள்ளே இட்டிச்சுன்னு யோசிக்காதீங்க. ஒருத்தர் இங்கே பக்கத்தில் பார்க்க வந்தேன், அப்படியே டைம் போயிடுச்சு. 3 ஹவர் ஆயிடுச்சு. சரி, லாஸ்ட்டாக ஏர்னிங் டோட்டலை பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிடலான்ட்டுக்காக நின்றுக்கிறேன். 323 ரூபா வந்து ரேப்பிடோவில் போகிற கால்குலேட்டர். 323 போட்டரில் போட்டரங்கடா. போட்டரை ஆன் பண்ணாலே தலைவலி ஆகுதுங்க. போட்டர் மாமா தோக்குறாரு. போட்டர் 940ங்க. 6 ஹவர் ஓட்டிக்கிறோம். 940 ப்ளஸ் ஒரு 30 ரூபா டிப்ஸ் வந்துருக்கோம். டோட்டல் ஏர்னிங் வந்து 1293 ரூபா. அதில் பெட்ரோல் வந்து ஒரு 220 ரூபா. ஒரு சமோசா வாங்கி சாப்பிட்டேங்க. சமோசா வந்து ஒரு 25 ரூபா. டோட்டல் ஏர்னிங் வந்து 1048 ரூபாங்க. இன்றைக்கி தான் இதுதாங்க எனக்கு டோட்டல் ஏர்னிங். புதன்கிழமை ரெஸ்ட் எடுத்துப்போம். 2 நாள் ஓட்டுவேன், 1 நாள் ரெஸ்ட்டு. 3 நாள் ஓட்டுவேன், 1 நாள் ரெஸ்ட்டு. திங்கள், செவ்வாய், வியாழன், வெள்ளி, சனி, இந்த 3 நாள் ஓட்டுவேங்க. 3 நாள்ன்ற பாருங்க, இந்த 5 நாள் ஓட்டுவேன். ஓட்டிட்டு அவ்வளோதான், வீட்டுக்கு தான். அந்த அக்கா மச்சினே போகுது. சரிங்க, இருட்டில் எப்படி இருக்குன்னு தெரில. அதுவும் ஒரு ட்ரை பண்ணதான் அதுதான் முடிஞ்சிச்சு. இப்போ வீட்டுக்கு தான் போயின்னுக்கிறேன். இங்கேருந்து வீடு எப்படியோ இருக்கும், 7-8 கிலோமீட்டர் இருக்கும். சூப்பர் பைக் மாமா போகிறா போல். சவுண்டு கேட்டிங்களா? நிஞ்சா கவாசாக்கி. நம்மளும் வாங்குவாங்க, ஒரு நாள் வாங்குவோம். சூப்பர் பைக் மேலே அவ்வளோ ஆசை இல்லை தான், அதனால் வாங்குவோம். ஃபஸ்ட்டு சொந்தமாக வீடு இது பண்ணணும், அதுக்கடுத்து இதெல்லாம் வாங்கணும். சரிங்க, இன்னைய வீடியோவை இதோட முடிச்சிக்கலாம், என் பண்ணிக்கலாம். ஏகே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை அமைக்க வச்சுங்க.